அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 நிமிஷத்தில் எப்படி சுடிதார் பாட்டம் கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து துணியை 2ஆக மடிச்சிருக்கேன். பட் நம்ம இதில் வந்து இந்த டிசைன்ஸ் பார்க்கணும் மெயினாக. இப்போ நம்மளுக்கு பேண்ட்டில் டிசைன்ஸ் இப்படி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி வருது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பின்பக்கம் பார்த்திங்கன்னா இதுவே அப்படி தலைகீழாக வருது. இந்த வி ஷேப்பில் வருது இல்லைங்களா, அது தலைகீழாக வருது. ஸோ நம்ம இதை அப்படியே உடனே இப்படி 4ஆக போட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு காலுக்கு இந்த வி ஷேப் தலைகீழாகவும் ஒரு காலுக்கு இந்த வி ஷேப் ஸ்ட்ரைட்டாகவும் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம டிசைன் வரும்போது நம்ம ஜாக்கிரதையாக நம்ம துணியை என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாகவே கட் பண்ணிடணும். இப்போ இந்த ஃபோல்டிங் இருக்குது இல்லைங்களா, இதை நான் இப்போ தனியாக கட் பண்ணி இதை நான் எடுக்க போகிறேன். இப்போ இதை நான் கட் பண்ணி தனியாக எடுத்துடுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்ததுக்கப்புறம் ஒரே டைரெக்ஷனில் இந்த பிரிண்ட் வர்றது மாதிரி நம்ம போட்டுக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற பிரிண்ட் வந்து இந்த வி ஷேப்பு கரெக்டான டைரெக்ஷனில் வர்றது மாதிரி நான் 2 கிளாத்தையுமே மடித்து போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து 4 லேயராக வந்திருக்கு. இது ஒரு 2 ஃபோல்டு, இது ஒரு 2 ஃபோல்டு. ஸோ நம்மளுக்கு வந்து 4 ஃபோல்டு வந்திருக்கு. இப்படி தான் நம்ம வந்து சுடிதார் பாட்டத்துக்கு மடிக்கணும். இப்போ இதில் நம்ம ஹைட்டு ஃபஸ்ட்டு குறிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஹைட்டு வந்து 38 அப்படிங்கும்போது நீங்கள் அதோட ஒரு 4 இன்ச்சு தையலுக்காக ஆட் பண்ணணும். ஸோ 42. இப்போ நம்ம மேலேருந்து 42 இன்ச்சஸ் வருதா பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ 42 வரலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வந்து சுடிதார் பாட்டம் மேலே தனியாக ஒரு பாக்ஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கால் கட் பண்ணுவோம். ஸோ அந்த பாக்ஸுக்கு உண்டான அளவை நம்ம தனியாக விட்டுட்டு கால் மட்டும் இப்போ நம்ம கட் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா, இப்போ நான் இங்கே சும்மா சிம்பிளாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு சுடிதார் பாட்டமுடைய டயக்ராம் இப்படி தான் வரும். இது வந்து நம்மளுக்கு மேலே வர்ற நாடா பகுதி, இதுதான் நம்மளுக்கு கால் பகுதி. இப்போ ஜென்ரலாக நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு 10 இன்ச்சு இந்த ஹைட் எடுப்போம். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த 42 வரலை, அதனால நம்ம 10 லெஸ் பண்ணிவிட்டு இந்த கால் பகுதியை மட்டும் இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் மார்க் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு நம்ம 32 வச்சா போதும், 32 இன்ச்சஸ் வச்சா போதும். அதை நான் முதல்ல மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபுல் பிரெத்துமே எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். இல்லை வேணாம் அப்படின்னா, இப்போ ஹிப்பு வந்து 39, 38 வருது அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு 18 இன்ச்சு எடுத்திங்கன்னா போதும். நிறைய சுருக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் இப்போ இங்கேருந்து ஒரு 18 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு 8 இன்ச்சு எடுங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க, ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் கட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இதை விட்டுடுங்க. நான் இது மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த இடம் 18 இன்ச்சு வச்சுருக்கேன், இது வந்து 8 வச்சுருக்கேன். இப்போ இந்த கால் அளவு இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு 7 அல்லது 7.5 எடுத்திங்கன்னா போதும். அதை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். நான் ஒரு 7.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு நான் லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த 8 இன்ச்சையும் இந்த 7.5 இன்ச்சையும் இப்படி ஒரே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும், எந்த பெண்டும் நீங்கள் கொண்டு வர வேணாம். இப்போ அதை நான் சேர்க்குறேன் பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ நான் இந்த கால் பகுதி மட்டும் இந்த துணியில் நான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் இந்த பாக்ஸ் நம்ம எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சைடில் துணி மீறுது இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் எடுத்துக்கிறலாம். இப்போ நான் அதுக்கு முன்னாடி இதை நான் உங்களுக்கு கட் பண்ணிடுறேன்.
இப்போ நம்ம இந்த கால் பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம். இங்கே வர இந்த 8 இன்ச்சு கூட நீங்கள், அதாவது ரொம்ப இடுப்புக்கு கீழே ரொம்ப உடம்பு உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த இடம் நீங்கள் ஒரு 9 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க பாடி சைஸ் தகுந்தது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மேலே வரக்கூடிய நம்ம நாடா கோர் இல்லைங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பேலன்ஸ் துணியை, நான் சைடில் மிச்சமான துணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இங்கேருந்து நீங்கள் ஒரு 10 இன்ச்சு எடுங்க. இந்த 10 நீங்கள் எல்லாத்துக்குமே காமனாக எடுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா 38, 39 அந்த மாதிரி ஹிப் சைஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 13 இன்ச்சு வைக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 10 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதை மார்க் பண்ணிக்கிறலாம். இவ்வளோதாங்க, இது மேலே பாக்ஸுக்கு உண்டான அளவு. நீங்கள் ரொம்ப ஹிப் சைஸு, சீட்டு இதெல்லாம் ரொம்ப அளவெடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி கட் பண்ணிக்க வேண்டாங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே கட் பண்ணுங்கள், கரெக்டாகவே வரும், நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளோ ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு சுடிதார் பாட்டம் கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் அளவுகளை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கட் பண்ணி தைச்சு போட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.